பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியுமாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கடந்த 2 நாட்களும் தியானித்தோம். இன்றைக்கு மறுபடியும் நம்ம அந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கியவன் யார்? சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் மயக்க நிலை ஏற்படுகிறது. அந்த ஆவிக்குரிய மயக்க நிலையில் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் நம்ம சில காரியங்களை செய்து விடுகிறோம். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். ஆதி மேன்மைகளை காத்துக்கொள்ள தவறி விடுகிறோம். அதனால் இந்த கேள்வி நமக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்களை மயக்குகிறவன் யார்? மயக்கத்துக்கு காரணம் என்ன? முதல் நாளில் நான் சொன்னேன், வசனம் இல்லைன்னா நம்ம மயங்கிடுவோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இல்லைன்னா பிசாசு சொல்கிறதையும் உலகம் சொல்கிறதையும் கேட்டு நம்ம மயங்கி நம்ம அவங்களுக்கு செவி கொடுத்துருவோம். இரண்டாவதாக, நேற்று தினத்தில் நான் சொன்னேன், நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா அவன் உள்ளே வந்து நம்மளை மயக்கிடுவான். இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. எப்போதும் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இடம் கொடுக்கணுன்னா என்ன அர்த்தன்றதை நேற்று நான் சவுலினுடைய வாழ்க்கை வைத்து உங்களோடு நான் பேசினேன். நேற்று செய்தியை கேட்கலன்னா இன்றைக்கி யூடியூப்பில் நேற்று செய்தியை கேட்டு நீங்கள் பயனடைங்க. இன்றைக்கி மறுபடியுமாக இந்த பிசாசுக்கு ஏவாள் இடம் கொடுத்தால் பிசாசு மயக்கிட்டான். தேவனுடைய வார்த்தை உள்ளே இல்லாததுனால அவள் அங்கே மயங்கி விட்டாள். 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், இந்த ஏவாளை மயக்கியதற்கு காரணம் என்ன? அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு இங்கே வாசிக்கிறோம். அவள் இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது என்று கண்டு அது பார்க்கும்போது இன்பமாக இருக்குதா? அதில் அந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன். பார்வைக்கு இன்பமாக இருந்தது. ரெண்டாவது, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. ஸோ பார்வை, இச்சை, கண்டு, இந்த மூணுமே கண் சம்பந்தப்பட்ட காரியம். பிசாசு ஒருத்தனை மயக்குவதற்கு காரணம், உன்னுடைய கண்களுக்கு முன்பாக இச்சிக்கப்படத்தக்க சில காரியங்களை எல்லாம் காண்பிப்பான். இதையெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு நாளும் மயங்கிடக்கூடாது. பழத்தை அவன் பளபளப்பாக காட்டுறான், இச்சிக்கப்படத்தக்கதாய் காட்டுறான். அவன் அதை பார்க்கும்போதே அதை சாப்பிடணுன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ரொம்ப கவனமான காரியம் என்னென்னா, மயக்குவதற்கு காரணம் பார்வை. யோசித்து பாருங்கள், ஆபிரகாமை விட்டு லோத்து வந்த உடனே லோத்து அங்கே அந்த சோதோம் கொமோராக்கு போகிற அந்த வழி, அந்த பகுதி எல்லாத்தையும் எகிப்தை போல் இருந்துச்சான், தேவனுடைய தோட்டத்தை போல் இருந்துச்சான். அவ்வளவு செழிப்பையும் அழகையும் பார்த்தவொடனே அந்த பார்வையில் அவன் மயங்கி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்று வேதத்தில் வாசிக்கணும். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அந்த பார்வையில் தான் மயங்கிட்டான். பார்க்கும்போது மயக்கம். நிறைய நேரம் இன்றைக்கி ஆவிக்குரிய மயக்கங்கள் வருவதற்கு காரணமும், நம்ம உலகத்தை பார்த்தோடனே மயங்கிடுறோம், எதையோ பார்த்தோடனே மயங்கிடுறோம். ஒரு நாள் மயங்காதீங்க. நீங்கள், நம்முடைய கண்கள் எப்போதும் தெளிவாக இருக்கணும், நம்முடைய பார்வை தெளிவாக இருக்கணும். எது சரி எது தவறு என்று உங்கள் பார்வையில் கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ளுங்க. மயக்கக்கூடிய காரியங்களும் காட்சிகளும் உங்களுக்கு வரலாம், ஆனால் தெளிவாக இருங்க. எதை கண்டு மயங்குறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அந்த மயக்கம் வருவதற்கு காரணம் நம்முடைய பார்வை ரொம்ப முக்கியம். ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம பார்வையில் இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறதை கண்டாலும் மயங்காமல் இருக்கணும்னா 3 விஷயங்களை குறித்து கொள்ளுங்கள். 1, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபேசியர் 4:22, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு 23, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இதை இன்னைக்கு மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. எபேசியர் 4:22-24. எபேசியர் 4:22-24. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கின இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். பழைய மனுஷனை களைந்து இச்சைகளை உண்டு பண்ணுகிற, இச்சிக்கப்படத்தக்கதான காரியத்தை எப்போதும் தூண்டுகிற அந்த பழைய மனுஷனை களைந்து விடுங்கள். இன்றைக்கு உங்களுக்குள்ள இச்சைகள் எழும்பி வருகிறதா? இச்சைகள் உங்களுக்கு சம்பந்தமில்லாததன் மேல் வருகிற ஆசை, உங்களுக்கு சம்பந்தமே இல்லையா அதன் மேலே உங்களுக்கு ஆசை வருதா? அதான் இச்சை.
சாப்பாட்டில் வரலாம், சாப்பிடலாம், தப்பில்லை. சாப்பாட்டு மேலே நமக்கு சாப்பாடு தேவை, சாப்பாடு ஆசை, சாப்பாட்டின் மேல் வருகிற இச்சை. ஸோ தேவை வேறு, இச்சை அது நம்முடைய வாழ்க்கைக்கு என்றைக்குமே பொருந்தாத காரியம். எனக்கு தேவைகள், உங்கள் தேவை சந்திக்கப்பட வேண்டும், தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். ஆனால் தேவைக்கு மிஞ்சின உங்களுக்கு சம்பந்தம் இல்லாததன் மேல் வருகிற ஆசைகள், அதை இச்சைன்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையில் இந்த இச்சைகள் சம்பந்தமே இல்லை, ஆனால் அதன் மேல் இருக்கிற ஈர்ப்புகள். இதுக்கு என்ன காரணம்னா, பழைய மனுஷன் உள்ளே உட்காந்துகிட்டே இருக்கிறான், இன்னும் அவன் சிலுவையில் அறையப்படலை. ஒவ்வொரு நாளும் காலையில் இச்சைகளை ஏற்படுத்துகிற பழைய மனுஷனை டெய்லி சிலுவையில் அறையுங்க. அதனால தான் வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பழைய மனுஷனை களையணும்னா அவனை சிலுவையில் அரைஞ்சிருங்க. ஸோ முதலாவது அந்த இச்சையை உண்டு பண்ணுகிற பழைய மனுஷனை களைந்து விடுங்கள். டெய்லி களையணும், அதை களையணும். நம்ம என்றைக்குமே ஒவ்வொரு நாளும் குளிச்சுட்டு புது சட்டையை புதுசாக நம்ம உடுப்பை உடுத்துகிற மாதிரி பழசை களைந்து அதை தோச்சி வெளுக்கிற மாதிரி நம்ம பழைய மனுஷனை களைந்து விட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இது டெய்லி நடக்கணும். ஸோ முதலாவது களைந்து விடுங்கள். இரண்டாவது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த இச்சையை மேற்கொள்வதற்கு 1 கொரிந்தியர் 9:25, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இரண்டாவது, இச்சை அடக்கம் தேவை. பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனைகளில் கடைசி கற்பனை இச்சையாதிருப்பாயாக. புதிய ஏற்பாட்டில் 9 கனியிலே கடைசி கனி இச்சை அடக்கம். ஸோ ஒரு மனுஷனுக்கு அடிப்படை இச்சை அடக்கம் இருக்கணும். நம்ம உலகத்தில் வாழ்கிறோம், இச்சிக்கப்படத்தக்கதான காட்சிகளும் சூழ்நிலைகளும் வரும். இது யாரும் தவிர்க்க முடியாது. அதாவது சோதனை பாவம் அல்ல, சோதனையில் விழுவது பாவம். உங்கள் வாழ்க்கையில் இச்சிக்கப்படத்தக்கதான காரியங்களை பிசாசு காட்டுவான். ஆனால் இச்சையை அடக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிலுவையில் அரைஞ்சிட்டு அடக்கிடலாம். நம்ம பழைய மனுஷனை சிலுவையில் அறையாததுனால தான் நம்மளால் அடக்க முடியலை. பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிட்டிங்களா? பழைய மனுஷன் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் உயிரோடு இருப்பான்னா அவன் தூண்டிக்கிட்டே இருப்பான். நமக்கு இச்சையை அடக்க தெரியாது. அதை உடனே நம்ம எதை இச்சிக்கிறோமோ அதை அனுபவிக்க தோணும். எதை இச்சிக்கிறோமோ அதை நாடி அதுக்காக செலவு செய்யவும் அதுக்காக நம்முடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தவும் தோன்றும். எனவே இச்சை அடக்கம் தேவை. கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த இச்சை அடக்கம், எனக்குள்ள மாஸ்டரிங் ஆர் செல்ஃப், நம்மை நாமே அந்த அதிகாரத்துக்குள்ளாக நீ அடங்குன்னு சொல்ல கற்றுக்கொள்ளணும். உனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்ல கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி மனம் போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு நாளும் நமக்கு ஒத்து வராது. எனவே அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இச்சை அடக்கம் இல்லாததுனால தான் ஒரு வேசியை கண்ட உடனே சிம்சோன் போயிட்டான். ஒரு பெலிஸ்திய பெண்ணை கண்ட உடனே அவள் தான் எனக்கு வேணும்ட்டான். தெளிலால் பார்த்த உடனே அவகிட்ட போயிட்டான். ஏன்னா அவனுக்குள்ளே அந்த இச்சையை அடக்க முடியலை. பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இச்சையை அடக்க கற்றுக்கொள்ளுவோம். தேவன் அந்த கிருபை தருவார். இல்லைன்னா நம்ம மயக்கிறோம். பாருங்கள், தெளிலால் பார்த்துட்டு போன உடனே அவன் மயக்கிட்டாளா? ஓயாமல் அலட்டினாள், மயங்கிட்டான். அந்த மயக்கத்தில் உறங்கிட்டான். உறக்கத்தில் தன்னுடைய பலத்தெல்லாம் இழந்துட்டான். கர்த்தரையே இழந்துட்டான். கர்த்தர் தான் அவன் பலம். அந்த பலத்தை அவன் இழந்துட்டான். இச்சை. மூன்றாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 6:12, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. மூன்றாவது, இச்சை எழுந்தால் தான் மயக்கம் வரும். அந்த இச்சை தான் ஒரு மயக்க நிலையை ஏற்படுத்துது. அந்த இச்சையை மேற்கொண்டுட்டால் மயங்க மாட்டோம். அப்போ நம்ம இச்சையை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது சொன்னேன் நம்ம பழைய மனுஷனை களையணும். ரெண்டாவது சொன்னேன் இச்சை அடக்கம் நமக்கு தேவை. மூன்றாவதாக இச்சை நம்மளை ஆளுகை செய்ய இடம் கொடுக்கக்கூடாது. இச்சை ஆளுகை செய்ய இடம் கொடுக்காதீங்க. அப்போ யார் ஆளுகை செய்யணும்? ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்யணும். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை அவர் தான் ஆளுகை செய்யணும். அவர் தான் இதுக்கு ஓனர். உங்கள் கண்ணுக்கு ஓனர் யார்? இச்சை இல்லை, உங்களுக்குள்ளே கிடக்கிற இச்சை இல்லை, ஓனர் அவர் தான். ஸோ பாவம் உங்களை ஆளுகை செஞ்சால் ஆவியானவர் உள்ளே இல்லைன்னு அர்த்தம்.
உங்கள் வாழ்க்கையில் பாவம் ஆளுகை செய்தா, உங்களுடைய வார்த்தையை பாவம் ஆளுகை செய்தா, உங்களுடைய எண்ணங்களை பாவம் ஆளுகை செய்தா, உங்கள் சரீரத்தை பாவம் ஆளுகை செய்தா, ஆளுகை செய்ய இடம் கொடுக்காதீங்க. கவனமாக இருப்போம். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் இச்சை நிமித்தமாக எங்களுக்குள்ள இச்சைகள் எழும்புகிறதுனால நாங்கள் சில நேரம் மயங்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கி அந்த மயக்கம் ஒரு நாளும் உம்முடைய பிள்ளைகளுக்குள் வராதபடி இந்த ஆவிக்குரிய மயக்கத்தில் ஒரு தெளிவை ஆண்டவரே, ஒரு உணர்வை ஏற்படுத்தி அந்த ஆவிக்குரிய மயக்கத்தை விட்டு உம்முடைய பிள்ளைகள் எழும்ப உதவி செய்யும். குறிப்பாக நாங்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் அந்த இச்சையை கொண்டு வருகிற பழைய மனுஷனை நாங்கள் சிலுவையில் அறையத்தக்கதாக ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு ஆளுகத்துவம் கொடுக்காம உம்மை ஆண்டவரே, நீர்தான் எங்களை ஆளுகை செய்யணும்னு உமக்கு முழுமையாய் எங்களை விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு நல்ல ரிசல்ட்ஸை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். பிள்ளைகள் 12 பிள்ளைகள் தேர்வு எழுத காத்திருக்கிறார்கள். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த 2024-2025 ஆண்டுக்கான சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளையோ அல்லது உங்கள் சபையில் இருக்கிற தரிசனம் உள்ள பிள்ளைகளையோ நீங்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி உடனே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாங்கள் நடத்தி வருகிறோம். எனவே உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் இந்த IAS அகாடமியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், பக்தி உள்ளவர்கள், ஆண்டவருக்கு பயந்த தேவ ஜனங்கள், தானியேலாக, யோசேப்புகளாக, தெபோராள்களாக உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தில் அமரணும் என்பதுதான் எங்கள் தரிசனம். எனவே நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.